என்டிஏல இருந்து கூட்டணிக்கு வா அப்படின்னு தாவேகாவை கூப்பிடுறீங்க. அதே தாவேகாவை சோசியல் மீடியால போட்டு அந்த அடி அடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன ரீசன்? இதுதான் எல்லாமே அதான் சொன்னார்ல விஜய், அழுத்தம் தான்ட்டு. அழுத்தம் தான் பண்றாங்க. வேற வழியில் அவர் படமும் ரிலீஸ் ஆகணும், அவர் மேல இருக்க இதுவும் போகணும்னா இப்போ என்டிஏ போறது அவருக்கு சேஃப்டி இல்லாமல் மேலும் தனியா நின்னோம்னா அவருக்கு தான் ரொம்ப டேமேஜாக தான் இருக்கும். அவர் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு இந்த ஒரு டைம் மட்டும் கூட்டணியில் என்டிஏ கூட வந்துட்டு முதல்ல இந்த கஞ்சா திமுகவை ஒழிச்சிட்டு தீயசக்தி திமுக ஒழிச்சிட்டு அடுத்த ட்ரிப்பு அவர் வேணா தனியாக அவருக்கு ஒரு 30 சீட்டு வராரு, 40 சீட்டு வராரு. அந்த 30-40 சீட் தொகுதி மக்கள் நல்லா பண்ணிட்டாருன்னா அடுத்த டைம் கன்ஃபார்மாக அவர் தான் தமிழக முதலமைச்சர். ஆனால் இப்போ அவர் 5 வருஷம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏதாச்சும் ஒரு என்டிஏல போய் சேர்றது அவருக்கு நல்லது. சரி, இப்போ என்டிஏல இருந்து நாம் தமிழர் கட்சி எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அவரும் மெஜாரிட்டியான ஓட்டை பிரிக்கிறாருல்ல. இல்லை நாம் தமிழர் இருந்து இந்த டோட்டல் அவுட்டு, அது வாஸ் அவுட்டு. இப்போ தும்முறாரு பாருங்க, அவர் வாஸ் அவுட். அது நாம் தமிழர் விஜய் வந்தது டோட்டல் டேமேஜ். போன வாட்டி 8-9% ஓட்டு வாங்கினாரு. இப்போலாம் -1% தான் எல்லா டிவியும் நான் பார்க்குறேன். டெய்லி 2 மணி நேரம் டிவியில் சர்வேலாம் பார்க்குறப்ப நாம் தமிழரை கீழே தான் காட்டுறாங்க. விஜய் நல்லா பேர். விஜய்க்கும் சீமானுக்கும் ஏணி வெட்டாலும் சம்மந்தம். விஜய் டாப்பில் இருக்காரு. விஜயில் டாப்பு. சீமான்லாம் பேசிக்கிட்டே போயிட வேண்டியதுதான். அவர் சும்மா பேசி அவருக்கு இதுதான் அவர் வரண்டி எதை பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு. அவரும் தனியாக நின்னா இந்த ட்ரிப்பு அவர் ரொம்ப நோட்டை கீழே போயிடுவாருங்க சீமான். விஜய் ஆனால் வருவார், ஆனால் தனியாக நின்னா ஜெயிக்கிறது கஷ்டம்.